சொந்த ஊர்க்காரங்க, இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. இந்த டயலாக் ஹரிசாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. திஸ் லவ் மீன்ஸ் a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் பிளாஷ்பேக்லாம் ஓடுது. ஒரு குட்டி பிளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குவோம். அன்னூர்ல இருந்து மாமா கார் அனுப்புவாங்க. கார்ல எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவு, கரகாட்டுக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லா வண்டியில ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயல்ல இருக்கிறது, வாய்க்கால்ல படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தியாவை தேவை கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்துல தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்கால்ல தான் படுத்துட்டு இருந்தேன். இங்கதான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க, மண்ணில் எழுதி கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்றேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதில் உடன்பட்டிருக்கேன். ஸ்க்ரீன் டைம் நான் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நானும் இருக்கேன். அந்த ஸ்க்ரீன் டைமை நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மெமரிஸ் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் வர மெமரிஸ், பாப்பப் ஆகிற மெமரிஸை பார்க்காம உங்கள் மைண்டில் இவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பற்றி, சொந்தங்களை பற்றி, உறவுகளை பற்றி. ஸோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரெஷர் தோஸ் மெமரிஸ். ஊரில் வந்துட்டு கிராமங்களில் எல்லாரும் கூடயும் வந்து நொண்டி விளையாடினது, கண்ணாமூச்சி விளையாடினது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸில் அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் கருப்பு படத்துக்கு அப்புறமா உங்களை இப்பதான் பார்க்குறேன். கருப்பு படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்குன குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க்யூ, ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நின்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக உதவி செஞ்ச அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், அத்தனை பேருக்கு நான் இந்த டைமில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 100வது நாள் வரப்போகுது. அதுக்காக சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் எஸ், இந்த படத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், வம்சி சார் ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் வந்து 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க.
12 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா படத்தோட எடிட்டிங் ஃபுட்டேஜ் என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்னமா வரலாம், எல்லாருக்கும் நம்ம சரியான படத்தை கொடுக்குறோமா அப்படிங்கிறத வந்து தினம் தினம் வந்து என்ன படம் பண்ணுறோம், காசு மட்டும் போடுறது இல்லாமல் அந்த படம் என்னெல்லாம் வருதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து வம்சி சார். ஜெர்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்சி மாதிரியான படம், லக்கி பாஸ்கர் படம்லாம் பண்ணிட்டு நான் ஒரு டைமில் வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் படம் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம் சார்னு நான் நேற்று கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ வம்சி காரு ஃபார் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அங்கே ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் என்னோட நிறைய பேர் இங்கே வரல. ஸோ டெக்னீஷியன்ஸை குயிக்காக நான் சொல்லிடுறேன். நிமிஷ் எங்களோட டிஓபி லோகா பண்ணார், லக்கி பாஸ்கர் பண்ணார். ரொம்ப பிரமாதமாக என்ன அப்படியே ரசிச்சு என்னை கேமராவில் படம் பிடிச்சிருக்காரு. நிமிஷ்க்கு தேங்க்யூ, பங்களானுக்கு தேங்க்யூ, எடிட்டர் நவீனுக்கு தேங்க்யூ, அண்ட் காஸ்டியூம்லாம் ஸ்டைல் பண்ண அர்ச்சனாக்கு தேங்க்யூ, அண்ட் so many technicians who have made this possible. And I have to come to all my singers, lyric writers. நீங்கள் நிறையா பேசிட்டீங்க, என்னை பற்றி நிறைய அன்பு கொடுத்துறீங்க அருண் ராஜா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். To all the singers, beautiful song, I really enjoyed it, loved it. Please sit. And சுனில் வந்து நானும் சுனிலும் வந்து ஒன்றா படிக்கல, ஆனால் நிறையா ஊர் சுற்றிருக்கோம் ஒன்றா. ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கும் போது படத்தில் நிறையா டைரக்டர் எழுதி கொடுக்காத வசனம்லாம் அவருக்கு நானே எக்ஸ்ட்ராலாம் வச்சுருக்கேன். We really loved working with you, Sunil. Thank you so much for this. And என்னோட மீச முளைக்காத நாட்களில் பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில் ஒரு சின்ன பையனாக பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜில் பாடி ஆடினது ஆத்தியில் ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம். அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ் வித் ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியாக ஒரு சாங் எங்கே பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹீஸ் ஷூட்டிங் தாய்லாண்டில் இருப்பார், ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனாக எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங், எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அதனால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பார். ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு ராதிகாக்கா இல்லை, பட் ராதிகாக்கா கூட எங்களுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்களில் வந்து அவங்க நடித்தா நல்லா இருக்குங்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்போதான் நடிக்க வராரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகாக்கா. அது மட்டும் இல்லாமல் உறவுன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தில் அவ்வளோ இருக்கு. கார்த்தி யூஎஸ் போகிறதுக்கு வந்து அப்போல்லாம் பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்ககிட்ட அப்போ இல்லை. அப்போ அப்பாவும் ராதிகாக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகாக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த காசு வந்து உங்கள் பேங்க்கில் வச்சுட்ருங்க, அந்த வீசா வர வரைக்கும் யூஎஸில் வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்கள் பேங்க்கில் இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறைய உணர்வுகள், நிறையா ஞாபகங்கள், மெமரிஸ் வந்து ராதிகாக்கா கூட இருக்குது. இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகாக்காக்கும் இருக்கிற
கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் now I have to come to Mamita. Mamita, இந்த படம் கதை கேட்ட உடனே I think we didn't have any other choice. வேற யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. Only your name was there. We didn't even have another option. நம்ம ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்தில் you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Venki சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரித்து அழகா பேசி. நீங்கள் கொச்சினில் டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகா இதில் டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கி, வெங்கி, நீங்கள் யூ செட் யூ நோ ப்ளீஸ் சிட். யூ செட் யூ மேனிஃபெஸ்டட், பட் நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரியலி லவ் யுவர் ஃபில்ம். லக்கி பாக்ஸ் பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்ட்டு எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேறு டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து. அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த படத்தில் ஒரு 3 பெண்கள் வராங்க. 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் உதட்ட ஓரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பற்றி பேசுறது, ஃபேமிலியை பற்றி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு விட்டு ஒரு காமெடி வந்து த்ரூஅவுட்டாக இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையவே குறையாது. அந்த ஹீரோவை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயினராக இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ரிலீஸ். மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். அண்ட் லிங்குசாமி சார், பிரைமார்க் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி வித் அஸ். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூமா. ஹோப்பிங் every memory will be everlasting for us. It will be a beautiful memory for us. Please உட்காருங்க. And டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங்கு, கோஸ்டிங்கு, சிச்சுவேஷன்ஷிப், இப்பதான் சார் கத்திக்கிட்டே வரேன், ரிலேஷன்ஷிப்ல என்னென்னமோ இருக்குமாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு, 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்கே ஆரம்பித்தேன், இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்கே நிற்க வச்சு அழகு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ ஆல். ஒரு குடும்பமாக எல்லாத்தையும் இங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து பழனிக்கு போய் முருகரை வேண்டிக்கிட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். திரும்பி கோயம்புத்தூரில் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் எல்லாத்தோட அன்பும் கிடைச்சது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. August 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட்.
உள்ள பெண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில சௌரியமா போறதுக்கு வழி பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சின்னதா ரிமைண்டர், அவ்வளவுதான். கூட்ட நெரிசல்ல மறந்துட போறீங்க. பெண்கள் அழகா பொறுமையா பாதுகாப்பா வெளியில போறதுக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்க பாரு, அதுக்கு முன்னாடி ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்டு வந்திருக்கு அவங்க படத்துக்கு. ஸோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தியில பண்ண ஃபர்ஸ்ட் படம். அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதில் காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார், ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா? அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 ஹவர்ல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். First of all, I'm so happy to be here with you all at Hindustan College, Coimbatore, and this energy is amazing. உங்களை எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது. And Didi ma'am, thank you so much for hosting us so beautifully. Thank you, my pleasure. First of all, a huge thanks to Sitara Entertainments, Nagavamsi sir, for giving me this opportunity and believing in me, and for welcoming me, and my director Venki sir, thank you so much for guiding me so beautifully. Thank you so much for giving me Maddie. I hope I've done justice to the character. I've admired your works and you're such a cool director. I would love to work with you again and again. And of course, Surya sir, enna solradhu. ஒரு வாட்டி சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அண்ட் இந்த வாட்டி கடவுள் எனக்கு அது கொடுத்துச்சு. இட்ஸ் ஸோ அமேசிங் டு ஒர்க் வித் யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் உங்களை பார்த்து நான் நிறைய ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். யோர் டிசிப்ளின், த வே யூ அப்ரோச்சஸ் சீன், த வே இஸ் ஆஃப் ஸ்க்ரீன், எல்லாமே ரொம்ப it's such an inspiration. You are such an inspiration to all of us. Thank you for being such a genuine, amazing co-star. Thank you so much, sir. And GV sir, we are collaborating again, and I hope you all loved our songs as much as I do, because எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் வரும்போது, ஐ நெவர் தாட் இட் வில் பி ஒன் ஆஃப் மை சாங். ஸோ
I felt really grateful and blessed. Thank you so much, GV sir. And Sunil sir, Surya sir setல ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. It's like they've been friends for a very long time, and our chemistry is too good. It's like off screen and on screen, it's too good. And we are missing Radhika ma'am here. She was such a sweetheart. ஒரு மென்டராக எனக்கு அந்த செட்டில் இருந்தாங்க. அண்ட் டு பி அரவுண்ட் ஹர் இட் செல்ஃப் லைக் மேம் இருந்தால் நான் அவங்க கூடயே அவங்க லைக் வி ஆர் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் மிஸ்ஸிங் ஹர் நவ். பட் யா எனிவே லைக் இங்கே நிற்கும்போது உங்களை எல்லாரும் பார்க்கும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். வேறு என்ன சொல்லணும்? யா அவ்வளோதான். ஆகஸ்ட் 14th நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். யா எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து மமிதா மேலே ஒரு க்ரஷ் இருக்கு? அதுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் கம்முன்னு உட்காருங்க. மமிதா, உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல யார் மேலே க்ரஷ் இருந்தது? ஸோ ஐ திங்க் ஐ எம் லிவிங் மெனி நிறைய கேர்ள்ஸோட ட்ரீம்ஸ் தான் நான் இப்போ லீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூர்யா சார் ஃப்ரம் கஜினி ஆல்மோஸ்ட். ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ராதிகா மேம், வி ரியலி மிஸ் யூ அட் திஸ் பாயிண்ட். அண்ட் ஷீ ஆல்சோ ஹேட் ப்ரைசஸ் ஃபார் யூ. அண்ட் வி ஆல் நோ வாட் அ ஃபென்டபுலஸ் ஆக்டர். ஷீ இஸ் சச் அ ஜெம் டு அவர் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ராதிகா மேம் வந்தாங்கன்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் சச் அ ஆனர் டு பி ஷேரிங் ஸ்பேஸ் வித் ஹர். ஸோ தேங்க்யூ. உங்களை ஆட சொல்லலாம்னு நினச்சேன், பட் நீங்கள் ஏற்கனவே ஆடிட்டீங்கல்ல அந்த பாட்டுக்கு, அதனால் இன்னொரு வாட்டி ஆட வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ மச் தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப கீழே ஹாப்பியாக உட்காந்துட்டீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுங்கன்னு நினைக்கல. ஓகே சார், உங்களை பார்த்தாலே உங்கள் கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஜாலியான பர்சன். ஆனால் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் அந்த டீசரில் பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கே இந்த படத்தில். இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபிள் டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு, தெலுங்கில் அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு டிடி நீங்கள் தான் சொல்லணும். செக். சார், அப்போ வந்து 75 டேஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கரெக்டாக எப்படி சார், நீங்கள் ஏதாவது நடிப்பு அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லை சார், கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாச்சு, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நேஷனல் அவார்ட் பேசுனீங்க.
நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு நேஷனல் அவார்ட்லலாம் ஆசை இல்லை, ரிவார்டில் மட்டும்தான் ஆசைன்னு சொன்னதா வேற ஒரு செட்டில் சொன்னாங்க. உண்மையா சார்? இது நேஷனல் அவார்ட் அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ரிவார்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்களாமே, அப்படியா? அவ்வளோ சொல்லியிருப்பேன். சார் நான் அப்படி சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லணும். இப்படி சொல்ல ஒத்துக்க கூட டேஞ்சர் தான். நீங்க கீழே போய் உட்கார்ந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு எனக்கு லைஃப்பில் முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்டு இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் lot to come into the industry and perform. And வெங்கி சார் வந்து தெரில, அவர் வந்து பயங்கரமாக நான் நம்பிட்டார். ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்ட்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார், டே எழுதிடுறா அப்படின்றவார். எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம், ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புகிறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும் உன் லிரிக்ஸுக்கு, ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், ஜிவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு. முதல்ல தேங்க்ஸ் டு நாகவம்சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி வாத்தின்ற படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். தேங்க்யூ நாகவம்சி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் பிரைமார்க் லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள் ஃபார் டூயிங் த தியேட்ரிக்கல். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு யூ. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா சூர்யா சார் கூட சூரரை போற்றுக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ற படம். சூரரை போற்று வந்து எவ்வளோ எங்கள் 2 பேருக்கு லக்கினா, எங்களோட முதல் தேசிய விருது 2 பேருக்குமே சூரரை போற்று தான் வாங்கி கொடுத்துச்சு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் சூர்யா சார் பர்சனலாக ஒன்று பண்ணாங்க, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சூர்யா சாரும் ராஜா சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கப்புறம் வாத்தியில் வந்து எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது, அது வெங்கி அட்லூரி கூட. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து திருப்பி சேர்ந்துருக்கோம் 3வது முறையாக.
ஸோ 2 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த படத்தில் வந்து என் கூட இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு உங்கள் ஃபேமிலி எல்லாரோடய சேர்ந்து பார்க்குற ஒரு படம், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு வார்மான ஃபிலிம். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி ஒரு செம்ம ட்ராக் ஒன்று கேட்டு அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷலாக த ஒன் லான்ச் பண்ணுறோம். அன்பான ஃபேன்ஸ்க்காக ஒரு ஆக்ரோஷமான ஒரு ட்ராக்கு. எத்தனை பேர் ட்விட்டர்ல கேட்டுட்டே இருக்காங்க இப்போ அந்த பாட்டுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் டெடிகேட்டட் டு எவ்ரி சூர்யா சார் ஃபேன் ஹியர். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எடிட்டர் ரேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, அடுத்து வரப்போகுது. மமிதா சச் அ ஹம்பிள் பர்சன். அவங்கள நான் வந்து ஒரு 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சச் அ ஹம்பிள் பர்சன், கிரவுண்டட். அந்த பட்டாம்பூச்சி சாங்கை வந்து உங்கள் டான்ஸ்லேயே எலிவேட் பண்ணிட்டீங்க. அண்ட் வாட் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். உங்கள் மேலே வந்து அவ்வளோ இன்ஸ்பயர்டாக அத்தனை பேர் வந்து அந்த டான்ஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷீஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஃப்ளாலெஸ்ஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ராதிகா மேம், ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சுனில் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் சூர்யா சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு இமோஷ்னலாக, ஒரு கெரிஸ்மேட்டிக்காக பயங்கரமாக வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் உங்கள் ஃபேமிலிஸோட தைரியமாக வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் மை லிரிசிஸ்ட், அருண் ராஜா, கென், பாலாஜி வேணுகோபால், அதுக்கப்புறம் காதர், இந்த ரேப் சாங் பாட போகிற காதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஆல் மை மியூசிஷியன்ஸ் ஃபுல் எஃபர்ட் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். படம் வரப்போகுது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தைரியமாக தியேட்டருக்கு வாங்க, ஹார்ட்ஃபுல்லாக போவீங்க. தேங்க்யூ. அன்பான ஃபேன்ஸ்க்கு வணக்கம். As my producer Nagavamsi sir said, we've started our journey here. We started here, we went to Palani, we took blessings of God. And again, we're starting our first event in Coimbatore to take the blessings of fans of Surya sir. In the Yadam, in the Ur. This is Surya sir's Ur. And this event could have happened anywhere in the country. But we chose this place because I know I'm seeing about maybe around 10,000 people in front of me. Unga love veno. And regarding this film, I have to thank so many people for this film to happen. Order vanda na first kada my first narration was to 2D Raja sir. I still remember that day, sir. First half lo or scene சொல்லும்போது he literally teared up, and first half kapro he made a call to Surya sir and said idu pannum, let's do this film. And thank you so much sir. adikaprom 2 days later Surya sir ketana story full narration kudutha, and he loved it and he blessed me with this film. Sir, I don't know manifestations and hunter sir, I don't know that 2023 la na manifest pannan sir. Whom do you want to work with? I said Surya sir. I don't know, I think angels were there in that room and they blessed me, and today I'm working with you with this beautiful film sir. Thank you so much. And Mamita, you're like a little sister on the set. Mamita, whenever she is on the set, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் லைக் ஒரு ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி வைபே கிடையாது. ஷீ இஸ் லைக் யுவர் ஃபேமிலி மெம்பர். யூ லைக் டு ஹேவ் ஹர் இன் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஹோல் செட் இஸ் அ பூல் ஆஃப் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் பட் ஃப்ரெண்ட்ஸ். Radhika ma'am used to treat everybody like a family. She used to treat Surya sir like a brother.
And the best combination of Radhika ma'am was with Sunil Anna. She always used to pull his leg. And today we are really missing her. She's not able to make the event. But and technicians varaku vaste Isen Anba, GV, thank you. This is my third outing with you. You've never ever I wouldn't say, you know, you always surpassed my, you know, expectation. Every time I was expecting something, you gave me better. Every time I was expecting better, you gave me best. And I know my producer, Mr. Nagavamsi Garu, is always a rowdy. He, you know, he or love also, he'll give it like a warning. But I know you've given fantabulous work. Na panam paatha. First half with RR na paatha. Super-ஆ இருக்கு. With full confidence na சொல்றேன். இந்த படம் fans மட்டும் இல்ல. Fans ஓட families கூட. You can bring on the first day, first show, usually we see only fans. But in the படத்துக்கு you can bring your family. You can bring your amma, appa, everybody. This is that kind of a film. You leave the theater with a heart full of happiness. And technicians again, Nimish also not able to make it because he's busy with the post-production work. And I really thank, because whatever the visuals you're seeing, whatever the beauty you're seeing, it's because of him. And எல்லாரும் you know, 90%, 100% of the films are made on edit tables. Today my editor is also not here. I really want to thank Mr. Naveen Noli for giving me a crisp and beautiful cut. And sir, Arun Raja sir, ஒரு பாட்டா 1,50,000 reels மேல போயிடுச்சு sir. Thank you so much for Pattambuchi. Thank you so much. And other lyric writers, Mr. Balaji Venugopal, and Ken Karnas has written a song, and on the marriage song, Ken Karnas has written, and thank you Ken for giving me fantastic lyrics for the marriage song, and Kader, who's given lyrics for the one title track, and thank you fans, ellarum August 14th, please come to the theaters. இது ஒரு நல்ல ஃபேமிலி படம். எவ்ரிபடி வில் லவ் இட். இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் டால் கிளைம்ஸ் ஆர் பிக் ப்ராமிசஸ் நான் பண்ணுறேன் இல்லை. 2:30 அரௌண்ட் 1 hour 56 minutes or 1 hour 53 minutes படத்தில் ஐ எம் ஷுர் யூ வில் பி என்டர்டெயின்ட் பை மினிமம் 1 hour 40 to 45 minutes. Trust me, I'm a CBSE student. I never got full marks, so ஒரு ஹம்பிளாக நான் சொல்கிறேன். அண்ட் இது ஒரு ஜென்சி க்ரௌடுக்கு ரொம்ப ரொம்ப யூனோ பிடிச்ச படம்னா I'm thinking, especially Harika sir, it's definitely your kind of a film. And thank you Lingaswamy sir for your support sir. This is first of the many you know, films that we might be working together. And Aditya Music, thank you to Aditya Music for your support. And Sublashni, thanks for the you know, fantastic song. Your voice is the new craze of the season, and everybody, youth are like being like going crazy about your voice. And yeah, regarding ஒரு scene Nagavamsi sir சொன்னாரு ஒரு scene. அது என்னன்னா, see, while we are growing up, and everybody will have that one awkward moment with parents. ஒரு cigarette, ஒரு மந்து, you know, தண்ணி, without telling them, we do some naughty stuff. அது, if at all our parents come to know, அந்த மாதிரி ஒரு situation. அந்த மாதிரி ஒரு situationல, you know, Surya sir, how it will be, how the relation between Surya sir and Radhika ma'am, that's a 10 minutes of hilarious comedy scene that you're going to love. And as he said, you're going to tweet, please tweet about it after you watch the film on 14th August. Thank you. I don't know Tamil yet because it's my Tamil film, second Tamil film only.
It will take a little time for me to learn Tamil. Thank you, Coimbatore. We started our film's journey also from Coimbatore. We landed here and went to Palani, did our film's puja from here and started shoot. And again, the marketing also, the publicity thing, we are starting from Coimbatore. Hopefully, Coimbatore will be very successful for me, like a good luck charm. And they say there are a lot of Telugu people in Coimbatore, so hopefully it should be a very good luck charm for me, so that my next Tamil film also I'll start from here. And thank you, Surya sir, for trusting me and Venki. It's our second film in Tamil. Even you have trusted two young boys from Telugu. When we came to you, you never had a doubt on us when we narrated the script also. And the day one, I've been promising your fans that we will give back Sanjay Ramasamy to them after such a long time. And sir, because I'm from Telugu, and most of the Tamil people might know Alavaikundapuramlo. It's not like I'm comparing or I'm being arrogant or something. It's just because it's our film only, I'm telling you. We are so confident about this film that we are hoping that this will be our Alavaikundapuram in Tamil. We are that confident about the film. And Mamita, Gen Z crowd will love you in the film. Yesterday also, while I was seeing the copy, I was telling everyone that the Gen Z crowd will love you. Radhika ma'am was very when we were thinking that we need a mother character for the film in Surya sir, for Surya sir, we had a lot of thought about it. And sorry, sir, I'm giving a small leak. There is one scene in the first half, it's a comedy scene. Sunilana, sir, stage mein ran. It will be better if Sunilana tells you that in Tamil. There's one comedy scene in the first half. Surya sir experiences a small thing with his mother because of Mamita. If anybody have that kind of an experience with your mom, please text me on social media after the film releases.